அன்பான இறைமக்களே, உங்கள் அனைவரையும் நம் ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினால் வாழ்த்துகிறேன். இன்றைய இறைவார்த்தையில் நூற்றுவ தலைவன் முடக்குவாதத்தால் பாதிக்கப்பட்ட தன் பையனுக்கு சுகம் கிடைக்க வேண்டும் என்று ஆண்டவர் இயேசுவை நோக்கி அவரிடம் வேண்டிக் கொண்டார். அப்பொழுது அவர் கூறுகிறார், நீர் ஒரு வார்த்தை சொன்னாலே போதும், என்னுடைய பையன் நலமடைவான் என்று. அவருடைய நம்பிக்கையை பார்த்து ஆண்டவர் மிகவும் வியப்படைந்தார். எவ்வளவு பெரிய நம்பிக்கை! இஸ்ரேல் மக்களில் யாரிடமும் இப்படிப்பட்ட நம்பிக்கை அவர் பார்த்ததில்லை என்று கூறுகிறார். மக்களே, நாமும் கூட அந்த நூற்றுவ தலைவனை போல ஆண்டவர் மீது உறுதியான நம்பிக்கை வைத்தால் நம்முடைய வாழ்விலும் அற்புதங்களும் அதிசயங்களும் நடக்கும். நம்முடைய தேவன் அற்புதங்களும் அதிசயங்களும் செய்ய வல்லமையுள்ள தேவன். அவர் மிகுந்த வல்லமையுள்ளவர், இரக்கமுள்ளவர், அன்புள்ளவர். தம் மீது நம்பிக்கை வைத்து மன்றாடுகிற யாவருக்கும் அவர் உதவி செய்கிறார். அவருடைய உதவியை நாம் பெற வேண்டும் என்றால் நாம் முதலில் ஆண்டவர் மீது நம்பிக்கை வைக்க வேண்டும். அவரை பற்றி இன்னும் அதிகமாக அறிந்து கொள்ள வேண்டும். இறை வார்த்தை வாசிக்க வேண்டும், ஜெபிக்க வேண்டும். ஆண்டவர் காட்டுகிற வழியிலே நாம் நடக்க வேண்டும். இறை வார்த்தையில் கூறப்பட்டுள்ள கட்டளைகளை கடைபிடிக்க வேண்டும். தீமையை விட்டு விலகி நன்மை செய்ய வேண்டும். இவ்வாறெல்லாம் நாம் நடக்கும்போது ஆண்டவருக்கு உகந்த மக்களாக வாழ்கிறோம். அப்பொழுது நாம் ஆண்டவரில் வைத்துள்ள நம்பிக்கை இன்னும் அதிகமாகிறது. அன்பின் ஆண்டவரே, விண்ணையும் மண்ணையும் படைத்த தேவனே, உம்மை போற்றுகிறேன். பூமியில் அனைத்தையும் உண்டாக்கியவர் நீரே. விண்ணையும் மண்ணையும் கடலையும் அவைகள் அனைத்தையும் உண்டாக்கியவர் நீரே. உம்மை ஆராதிக்கிறேன் ராஜா. உமக்கு நன்றி கூறுகிறேன் அப்பா. வார்த்தையான தேவனே, உமக்கு நன்றி ராஜா. துவக்கமும் முடிவும் இல்லாத தேவனே, என்றென்றும் வாழ்கின்ற உன்னத தேவனே, உமக்கு நன்றி ராஜா. உலக மக்கள் மீட்பு பெற வேண்டும் என்பதற்காக தன்னுடைய ஒரே மகனையே சிலுவையில் ஒப்பு கொடுத்த தேவனே, உமக்கு நன்றி ராஜா. உம்மை ஆராதிக்கிறேன், உம்மை போற்றுகிறேன் அப்பா. முழு இதயத்தோடு என்னை தேடும் போது நீங்கள் கண்டடைவீர்கள் என்று சொன்ன தேவனே, இதோ இந்த அதிகாலை வேளையிலே முழு இதயத்தோடு உம்மை நோக்கி கூப்பிடுகிறோம் அப்பா. எங்களுடைய தேவைகளை உம்முடைய சமூகத்திலே வைக்கிறோம் அப்பா. எங்களுடைய குடும்பத்தில் ஒவ்வொருவரையும் உம்முடைய சமூகத்தில் ஒப்பு கொடுக்கிறோம் அப்பா. எங்களை ஒப்பு கொடுக்கிறோம் அப்பா. எங்கள் ஒவ்வொருவரையும் நீர் பொறுப்படுத்த ஆசீர்வதியும் ராஜா. ஆண்டவரே, அநேக மக்கள் குழந்தை பாக்கியத்திற்காக ஜெபித்து கொண்டிருக்கிறார்கள் அப்பா. அவர்களுக்கு தேவையான கர்ப்பத்தின் கனியை கொடுத்து ஆசீர்வதியும் ராஜா. அவர்களை குடும்பத்தில் அடுத்த தலைமுறை உருவாக கிருபை செய்யும் ராஜா. ஈசாக்கு ரெபெக்காலுக்காக ஜெபித்த போது இரட்டையர்களை கொடுத்து ஆசீர்வதித்த தேவன் இதோ இப்பொழுது குழந்தை பாக்கியத்திற்காக வேண்டிக் கொண்டிருக்கிற ஒவ்வொரு பிள்ளைகளுக்காகவும் ஜெபிக்கிறேன் அப்பா. அவர்களுக்கு ஒரு கர்ப்பத்தின் கனியை, குழந்தை பாக்கியத்தை கொடுத்து ஆசீர்வதியும் ராஜா. வழி நடத்தும் அப்பா. அவளுடைய வாழ்வில் இருக்கிற அந்த மலடி என்கிற பெயரை எடுத்து போட்டு அவர்களுக்கு புது வாழ்வை கட்டளையிடும் ராஜா. ஆசீர்வதியும். அப்படியே செய்கிற கிருபைக்காக நன்றி ராஜா. நன்றி தேவனே. எல்லா துதிகான மகிமை உமக்கே செலுத்துகிறேன். இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறேன், ஆமீன். முதல் வாசகம் இறைவாக்கினர் ஏசாயா நூலிலிருந்து வாசகம். அதிகாரம் 2, இறை வார்த்தைகள் 1 முதல் 5. யூதாவையும் எருசலேமையும் குறித்து ஆமோத்சின் மகன் ஏசாயா கண்ட காட்சி. இறுதி நாள்களில் ஆண்டவரின் கோவில் அமைந்துள்ள மலை எல்லா மலைகளுக்குள்ளும் உயர்ந்ததாய் நிலைநிறுத்தப்படும். எல்லா குன்றுகளுக்குள்ளும் மேலாய் உயர்த்தப்படும். மக்களினங்கள் அதை நோக்கி சாறை சாறையாய் வருவார்கள். வேற்றினத்தார் பலர் அங்கு வந்து சேர்ந்து, புறப்படுங்கள், ஆண்டவரின் மலைக்கு செல்வோம், யாக்கோபின் கடவுளின் கோவிலுக்கு போவோம். அவர் தம் வழிகளை நமக்கு கற்பிப்பார், நாமும் அவர் நெறிகளில் நடப்போம் என்பார்கள். ஏனெனில் சியோனில் இருந்தே திருச்சட்டம் வெளிவரும், எருசலேமில் இருந்தே ஆண்டவரின் திருவாக்கு புறப்படும். அவர் வேற்றினத்தாரிடையே உள்ள வழக்குகளை தீர்த்து வைப்பார், பல இன மக்களுக்கும் தீர்ப்பளிப்பார். அவர்கள் தங்கள் வாள்களை கலப்பை கொழுக்களாகவும் தங்கள் ஈட்டிகளை கருக்கு அறிவாள்களாகவும் அடித்து கொள்வார்கள். ஓர் இனத்திற்கு எதிராக மற்றொரு இனம் வாள் எடுக்காது. அவர்கள் இனி ஒருபோதும் போர் பயிற்சி பெற மாட்டார்கள். யாக்கோபின் குடும்பத்தாரே, வாருங்கள், நம் ஆண்டவரின் ஒளியில் நடப்போம். இது ஆண்டவரின் அருள்வாக்கு. இறைவனுக்கு நன்றி. நற்செய்தி வாசகம். புனித மத்தேயு எழுதிய தூய நற்செய்தியிலிருந்து வாசகம். அதிகாரம் 8, இறை வார்த்தைகள் 5 முதல் 11. அக்காலத்தில் இயேசு கப்பர்நகமுக்கு சென்றபோது நூற்றுவ தலைவர் ஒருவர் அவரிடம் உதவி வேண்டி வந்தார். ஐயா, என் பையன் முடக்குவாதத்தால் மிகுந்த வேதனையுடன் படுத்து கிடக்கிறான் என்றார். இயேசு அவரிடம், நான் வந்து அவனை குணமாக்குவேன் என்றார். நூற்றுவ தலைவர் மறுமொழியாக, ஐயா, நீர் என் வீட்டிற்குள் அடியெடுத்து வைக்க நான் தகுதியற்றவன். ஆனால் ஒரு வார்த்தை மட்டும் சொல்லும், என் பையன் நலமடைவான்.
நான் அதிகாரத்துக்கு உட்பட்டவன், என் அதிகாரத்துக்கு உட்பட்ட படை வீரரும் உள்ளனர். நான் அவர்களுள் ஒருவரிடம் செல்க என்றால் அவர் செல்கிறார், வேறு ஒருவரிடம் வருக என்றால் அவர் வருகிறார். என் பணியாளரை பார்த்து இதை செய்க என்றால் அவர் செய்கிறார் என்றார். இதை கேட்டு இயேசு வியந்து தம்மை பின்தொடர்ந்து வந்தவர்களை நோக்கி, உறுதியாக உங்களுக்கு சொல்கிறேன், இஸ்ரேலர் யாரிடமும் இத்தகைய நம்பிக்கையை நான் கண்டதில்லை. கிழக்கிலும் மேற்கிலும் இருந்து பலர் வந்து அபிரகாம், ஈசாக்கு, யாக்கோபு ஆகியோருடன் விண்ணரசில் பந்தியில் அமர்வர் என்றார். இது கிறிஸ்துவின் நற்செய்தி. கிறிஸ்துவே உமக்கு புகழ்.